அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். வெளிநாட்டில் உள்ளவர் ஹஜ் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரபு என்னவென்றால், ஹஜ் என்பது கிராமத்திலிருந்து போகணும். எப்படி போகணும்? ஒரு பாட்டி வைக்கணும், மற்றவரோட போய் எல்லார்டையும் நலம் விசாரித்து நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு சொல்ல வேண்டும். இவரை எல்லாரும் பார்க்கணும். இவர் ஹஜ்ஜுக்கு போய் முடித்து விட்டு வந்தால் இவரை அல் ஹாஜ் என்று சொல்லுவார்கள். நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ ஹஜ்ஜை ஊரிலிருந்து போய் முடித்த ஒருவருக்கு தான் அல் ஹாஜ்னு சொல்லுவார்கள். இப்போ நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். மக்காவிலே, மதீனாவிலே, சில நேரங்களில் கட்டாரிலே போன்ற வெளிநாடுகள் சுற்றி இருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் பலர். இவர்களுக்கு இங்கிருந்து ஹஜ்ஜோ அல்லது உம்ராவோ செய்வதை விட அங்கிருந்து செய்வது இலகுவான ஒரு காரியம். எப்படி? பொருளாதார ரீதியாகவும் அது ஒரு மலிவான என்று சொல்லலாம். அதனுடைய பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று கால நேரங்களை சுருக்கி செய்யக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்கள் பலர் இந்த ஹஜ்ஜை செய்கிறார்கள். ஆனால் இவர்களை என்ன செய்ய மாட்டார்கள் என்றால் அல் ஹாஜ் என்று சொல்ல மாட்டார்கள். இது ஒரு வளமை. அப்போ அதனால் கேட்பாங்க, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து ஹஜ் செஞ்சீங்களா? அப்போ ஹஜ் என்று யாராவது அல் ஹாஜ் என்று போட்டால் கேட்பாங்க, எங்கேருந்து ஹஜ் செஞ்சு. இது ஒரு மரபாக சமுதாயத்தில் இருக்கிறது. சகோதரர், ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வதற்கு, வணங்குவதற்கு எப்போது சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அதை செய்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருவருக்கு வெளிநாட்டில் இருக்கிற போது ஹஜ்ஜி செய்வதற்கு சந்தர்ப்பம் வந்தால் அவர் அந்த ஹஜ்ஜை செய்து கொள்வார். அதைத்தான் சொல்கிறார் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் என்ன சொல்கிறான்? மனிஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு அதிலே முடியுமானதாக இருக்கிற. இஸ்திதா என்பது என்ன? பொருளாதார ரீதியான ஒரு முடிவு, அதே போன்று அவருடைய உடலியல் ரீதியான ஒரு சக்தி, அதே போன்று அவருக்கு வாய்ப்பு. அப்போ இந்த வாய்ப்பு அவருக்கு முடியுமாக இருக்கிற போது அவர் என்ன செய்வார்? இந்த ஹஜ்ஜையோ அல்லது உம்ராவையோ அவர் செய்து கொள்வார். அவருடைய கடமை நீங்கிவிடும். இப்போ எங்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், எங்களுக்கு முடியுமாக இருக்கிற போது அந்த கடமை நீக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம ஹஜ் ஒரு முறை செய்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கடமை நீங்கிவிட்டது. அப்போ நாங்கள் அதிலிருந்து மற்றாங்க இங்கேருந்து ஹஜ்ஜி செய்தால் அவர்கள் இப்போ சிலர் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து ஹஜ்ஜி செய்ய மாட்டாங்க. கிராமத்திலிருந்து போய் தான் திருப்பி ஹஜ்ஜி செய்வாங்க. இங்கே வாய்ப்பு இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. அதற்கு ஒரு அடிப்படை காரணம் நான் மேலே சொன்ன விஷயம், அவர்களே அல் ஹாஜ் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இதற்கு அடிப்படை காரணம். அப்போ அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்தமாக ஒரு நண்பர் செல்கிறார், என்னிடத்துல வாகனம் இருக்கிறது, வாங்க ஹஜ்ஜி செய்ய போவோம்னு சொன்னால் நம்ம ஹஜ்ஜுக்கு போகலாம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இது நாங்கள் இன்னொரு காரணம் நம்ம யோசிப்பதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இந்த கிராமங்களிலிருந்து போகிறதுக்கு செலவு அதிகமாக இருக்கிறது. இதுதான் நாங்கள் பார்க்குறோம். பல செலவுகளை செய்தால் இன்றைக்கு ஒரு சவாலாகவும் அது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி யாராவது ஒருவர் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற போது ஒரு நண்பர் கூப்பிட்டு அழைத்து தன்னுடைய வாகனத்தில் போக வேண்டும் என்று சொல்லி அழைத்தால் நாங்கள் போய் அந்த ஹஜ்ஜி அல்லது உம்ராவை செய்து விடலாம். அப்போ இதனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிற போது அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் இப்படி நாங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்தால், வெளிநாட்டில் இருக்கிற போது இப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நாங்கள் செய்து கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும், இப்படி இலகுவாலாம் ஹஜ்ஜை போய் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைப்பாடும் சில இடத்தில் இருக்குது. அதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. கஷ்டம் இலகு என்பது அல்லாஹ் தான் இது எல்லாத்தையுமே இலகுவாக்கி தந்திருக்க, நாம கஷ்டப்படுத்துகிறோம். சரியா? அதனால் இந்த வணக்கங்கள் எப்போது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போது செய்து கொள்ள வேண்டும். அதற்கு மார்க்கத்தில் இதற்கு எல்லா அம்சங்களிலும் அனுமதி இருக்கிறது என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.